இந்த சுடரை எப்ப அடிச்சு ஓட விடுறது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி ரொம்பவும் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ரகு நம்ம விஜய் கிட்ட சிக்குவாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உண்மையான சம்பவம் சம்பவம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இங்கதான் உண்மையான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம மல்லியை பொறுத்தளவுக்கு இந்த சுடருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ரகு யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மல்லி ரகுவை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் தான் இப்போ ரகுவை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா மல்லி நினைக்கக்கூடிய அந்த காரணத்துக்காக காரியத்துக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது விஜய்க்கு இந்த சுடரால ரகுவால பிரச்சனை வர்றதை விட இன்னொரு ஒரு பிரச்சனையும் இந்த ரகுவால வருது. அதாவது தன்னோட அக்கா இருக்காங்க இல்லையா, ராஜேஸ்வரி, அவங்க ரகுவை வச்சு நம்ம விஜய் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நோண்டி நொங்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ரகுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா இப்போ நம்ம விஜய்க்கும் விஜயோட ஃப்ரெண்டுக்கும் உளவாள், அதாவது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது அங்க மேஸ்திரியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள், அதாவது இவங்களோட ஆள் தான் ரகு கிட்ட வந்து எல்லாத்தையுமே போய் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஜய்க்கு எங்கிருந்து இந்த விஷயம் எல்லாமே லீக் ஆகுது, நம்ம எது பண்ணாலுமே கூட அது எப்படி ராஜேஸ்வரிக்கு போய் தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இங்கதான் உண்மையான ஹைலைட்டான ஒரு விஷயமே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ரகு யாரு அப்படின்றது நம்ம விஜய்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மல்லிக்கும் அவன் யாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பா நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்போ சுடர், அதாவது இந்த ராஜேஸ்வரிக்கு உதவி பண்ணக்கூடியவனும் அதே மாதிரி சுடருக்கு உதவி பண்ணக்கூடியவனும் ரெண்டு பேரும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம மல்லி கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே இந்த ரகு எப்படி சிக்கினா அப்படின்றது தெரிஞ்சா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ரகுவால தான் இந்த வீட்டுல அவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் தான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ரேணுகாவா வர வச்சு இங்க இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க, அதாவது செஞ்சாங்க. அந்த 50 லட்ச ரூபாய் திருந்திருந்து அடுத்த வந்து இன்னும் நிறைய விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இப்போவும் இவங்களோட குடும்பத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதிகள் செஞ்சு இந்த சுடரை நம்ம விஜய் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விஜய் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பேசின விஷயம் அடுத்த செகண்ட் அந்த ரகுக்கு போய் ரகு இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி ராஜேஸ்வரி உடனடியா வந்து நம்ம விஜய்க்கு வந்து போன் பண்றாங்க. அதாவது இந்த விஷயம் எங்குமே லீக் ஆகல. கடைசியில பார்த்தா இங்க இருக்கக்கூடிய உளவாளி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை வச்சு இது யாருகிட்ட சொல்ற நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நேரா போய் ரகுவை பிடிச்சி ரகுவை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு நீ யாரா, எதுக்காக என்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு அவனை அடிச்சு விசாரிக்கும் போதுதான் அவன் தான் ராஜேஸ்வரி கிட்ட சொன்னான், ராஜேஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி விசாரிக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வளர ஆரம்பிச்சான். இப்போ நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச உண்மை அடுத்ததான் மல்லிக்கு தெரிஞ்சு இன்னும் பல சம்பவங்கள் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.